ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? காலையில் எந்திரிச்சதுமே மழையோடு தானே எந்திரிச்சேன். இன்றைக்கி கோலம் போட முடியல. வீடெல்லாம் பெருக்கி தொடச்சிட்டு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம். ஈஸ்வரன் கோயிலில் தான் இன்றைக்கி வந்து ஓம் சக்திக்கு மாலை போடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேர் வந்து மாலை போட்டாங்க இன்றைக்கி. இன்னையிலேருந்து 5 நாள் கழித்து வியாழக்கிழமை வந்து 5வது நாள் நாங்கள் ஓம் சக்திக்கு மேல்மருத்தூர் கோயிலுக்கு கிளம்புறோம். அப்புறம் 3வது ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால முற்றோதல் நடந்துட்டு இருந்தது. போகும்போது நான், பாப்பா, கணேஷ் 3 பேரும் சேர்ந்து தான் கோயிலுக்கு போனோம். அவங்க சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, கேஸ்லாம் ஃபில் பண்ணணுன்றதுனால நான் கொஞ்சம் நேரம் மற்றவங்களுக்கு எல்லாம் பரிமாறிட்டு அதுக்கப்புறம் நானும் உட்காந்து சாப்பிட்டுட்டு, எங்கள் அப்பா ஒருத்தவங்க வந்து தெரிஞ்சவங்க பூ அழகாக கட்டி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்ட இடத்தெல்லாம் வந்து துடைச்சோம். பெருக்கிட்டு சாப்பிட்ட இடத்தெல்லாம் துடைச்சி க்ளீன் பண்ணிவிட்டு வெளியில் வந்து பூஜையில் போய் உட்காரணும்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா முதல் வருஷம் இப்போ தான் அப்படின்றதுனால பூஜையில் உட்காந்து பாட்டெல்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டாங்க. இதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து பூஜைக்கு போயிட்டோம். இங்கே வந்து முற்றோதல் நடந்துகிட்ருக்கு பார்த்துக்கோங்க. இது வந்து மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமை எப்போவுமே முற்றோதல் நடக்கும். திருவாசகம் எல்லாம் படிப்பாங்க. காலையில் வந்து 7 மணிக்கு ஆரம்பித்தாங்க அப்படின்னா மதியானம் 1:30 மணி ஆகிடும் ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு. இப்போல்லாம் நிறைய பேர் வராங்க. ரொம்ப வெகு சிறப்பாக முற்றுதல் வந்து நடந்துகிட்ருக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் இது மாதிரி உங்கள் ஊரில் நடக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லோரும் முற்றுதல் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு போவாங்க. முற்றுதல் நடக்கிற அன்றைக்கெலாம் எல்லாேருக்கும் இங்கே வந்து சாப்பாடும் ஃபுல்லாக எல்லாேருக்கும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதுக்கப்புறம் வெளியில் பூஜைக்கு போய் உட்கார ஆரம்பிச்சிட்டோம். அங்கே வந்து பூஜைக்கு உண்டான ஏற்பாடுகள்லாம் வந்து நடந்துகிட்டு இருந்தது. ஒரு ஆளுக்கு 1300 கலெக்ட் பண்ணாங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா பை, அதுக்கப்புறம் அந்த இருமுடி பை. இப்போ இருமுடி பையில் வந்து தேங்காய், அரிசி, அப்புறம் பழங்கள் அதெல்லாம் வச்சு கொடுத்தாங்க. எலுமிச்சம்பழம், குங்குமம், மஞ்சள் அந்த மாதிரிலாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு வயசான அம்மா தான் வந்து எங்களுக்கு மாலைலாம் போட்டு விட்டாங்க. அவங்க வந்து நிறைய வருடங்கள் போயிருப்பாங்க போல இருக்குது. எனக்கு அந்த விவரம் தெரியலை. ஏன்னா நான் இப்போ தான் முதல் வருஷம் போடுறேன். எனக்கு இதை பற்றி எதுவும் பெருசாக தெரியாது. 5 நாள் விரதம் இருக்கணும்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. எனக்கு கோல்டாக இருக்குங்க. சாரி, என்னால் பேச முடியல. அதுக்கப்புறம் வந்து மாலைலாம் போட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பாடும் ஏற்பாடு அங்கேயே பண்ணியிருந்தாங்க பார்த்துக்கோங்க. அதனால் வந்து ஓம் சக்திக்கு மாலை போட்டவங்க எல்லாருக்குமே வந்து சாப்பாடு உண்டு. முற்றுதல் படிக்கிறவங்களுக்கும் சாப்பாடு உண்டு. இப்போ வந்து ஒரு 40-45 பேர் கிட்டத்தட்ட வந்து மாலை போட்டிருந்தாங்கங்க. ரொம்ப அழகாக சிறப்பாக நடந்துகிட்டு இருந்தது. அது முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே வரிசையாக உட்கார வச்சு சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டாங்கங்க. சாம்பார், அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு கூட்டு, அதுக்கப்புறம் ஏதோ முட்டைக்கோஸ் கூட்டுன்னு நினைக்கிறேன். அப்புறம் வடை, பாயாசம் எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாக அழகாக செஞ்சுருந்தாங்கங்க. கோயிலில் உள்ள சக்திகளே செஞ்சாங்க. எப்போவுமே அங்கே ஒரு 5 பேர் இருக்காங்க. இந்த குரூப்பாக கோயிலில் சமைக்கிறதுக்குன்னே அந்த அக்காங்கெல்லாம் அவ்வளோ அழகாக சமைச்சு எல்லாேருக்கும் வந்து பரிமாறிட்டு இருந்தாங்கங்க. நாங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல்